சுத்தமாக முடியல. இந்த 100 டேஸ் சேலஞ்சை குயிட் பண்ண போகிறேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டே 11 100 டேஸ் சேலஞ்சில் காலையிலே சீக்கிரமா என்ன பெத்த தாய் எழுப்பி விட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வேலைக்கு லேட் ஆயிட்டா, அதான் நம்மளை கொண்டு விட சொன்னாங்க. சரி, நம்ம பெத்த தாய்க்கு நம்ம தான் நாய் மாதிரி வேலை செய்வோமேனு அவங்களை கொண்டு வேலை செய்கிற இடத்துல காரில் போய் விட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நானும் ரெடியாகி காலை உணவு சாப்பிட்டு கிளாஸுக்கு போயாச்சு. போயிட்டு வந்து மதிய உணவு சாப்பிட்டே மூவி பார்த்துட்டு தூங்கியாச்சு. சாயங்காலம் போல பார்த்தா நமக்கு ஃபீவர் வந்துட்டு 2 நாள் மலையில ஆட்டம் போட்டா இதான் நிலமை போல. சரி, வீட்டில் ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா ஓய்வு எடுக்க சொல்ற மருத்துவரே என்னை கூட்டு வெளில போயிட்டாரு. யாராச்சும் உடம்பு சரியில்லாட்டி போதை ஆவாங்க, நான் ஆவேன். உங்களுக்கு என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். மருத்துவர் வேற மேப் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறேன்னு விட்டா தண்ணி மேல கார் போகுதுன்னு மேப்ல காட்டுது. அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். மருத்துவர் அவரோட வண்டிக்கு மூடு பனி ஒளி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வந்திருக்காரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மருத்துவர் நம்மள பத்திரமா வீட்டுல போய் சேர்த்துட்டாரு. சிறிது நேரம் ஃபோர்ட்நைட் விளையாடிட்டு இரவு சாப்பாடாக சுடுகஞ்சி சாப்பிட்டே மூவி பார்த்துட்டு நம்ம மீன் மாத்திரை 2 போட்டேன். சுத்தமாக முடியல. இந்த 100 டேஸ் சேலஞ்சை குயிட் பண்ண போகிறேன். எப்படான் இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை கைஸ். 100 டேஸ் சேலஞ்ச் என்னாலும் குயிட் பண்ண போகிறதால நம்ம அதை 100 டேஸை முடிச்சுட்டு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஏன்டா ஜிம்மு போகலன்னு கேட்டால், கடந்த 2 நாளாக மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம் கைஸ். ஸோ அதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் போனால் ஜிம்முக்குலாம் போகக்கூடாது. பொச்சை சாத்திட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பை திரும்ப ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட ஜிம் போகலாம், தப்பே கிடையாது. போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் அடி அடிக்கலாம், புரியுதா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டிலேருந்து பொச்சை சாத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம் போங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, தப்பே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.